ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நிஷா. நம்ம இந்த தக்காளி சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 தக்காளி, 1 வெங்காயம், 3 வத்தல். ஃபஸ்ட்டு நம்ம கடாய் எடுத்துக்கிறோம். கடாயில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம இது எல்லாமே மீடியம் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம இது எல்லாமே ஒரு வாட்டி கலர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதில் வெங்காயத்தை போட்டு கலரை விட்டுக்கணும். கலர் விட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். நீங்கள் கேஸ் ஸ்டவ்வை கலரை விட்டதுக்கப்புறமா நம்ம அங்கே ஆல்ரெடி வச்சுருக்கேன். கலரை விட்டுட்டு ஆல்ரெடி வச்சுருக்கிறேன் 3 வத்தல் மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நான் கலரிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் ஆட் பண்ணி இதை சேர்த்து நான் கூட நான் கலர் விட்டுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் இதை மீடியமாக நான் கலர் எடுத்தால் போதும். அது நம்ம எதை பேஸ்ட்டு பண்ண தான் போவோம். பாருங்க, இது ஓரளவுக்கு ஓகே ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எடுத்து அப்படியே கீழே வச்சுக்கலாம். ஆறுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்சிக்கு மாற்றிடுவோம். மாற்றினதுக்கப்புறமா பாருங்கள், நான் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மக்களே. பாருங்கள், பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. இந்த அளவுக்கு பேஸ்ட்டு மாதிரி வரணும். நான் அதே தவாவில் வச்சு நான் இதை தாளித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக கடுகு, ரெண்டு வத்தல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கறிவேப்பிலை இல்லை, நீங்கள் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் அடிச்சு வச்சுருக்க பேஸ்ட்டை நான் இதில் ஊற்றிட்டேன். இதுக்கப்புறமாட்டு எனக்கு இதுக்கு தேவையான அளவு தண்ணீரே நான் ஆட் பண்ண போகிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுக்கணும் மக்களே. கொதிக்கட்டும். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக சால்ட்டு போட்டால் போதும். இனி இது ஒரு கொதிச்சு வந்ததும் நம்மளோட தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். பாருங்கள், கொதிச்சிடுச்சு. நாங்கள் இதை டிஃபனுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி தோசை மேக் பண்ணி வச்சுட்டேன். நான் இந்த தோசை கூட இனி இந்த தக்காளி சட்னியை வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்